ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேடல் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டாப் 10 ஹீரோஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பேசிஸில் வந்து டாப் 10 ஹீரோஸ் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு 4 பிளேசஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்தவங்க தான். ஃபஸ்ட்டு 4 பிளேசஸ், அதாவது 1, 2, 3, 4 இந்த 4 பிளேசஸில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்தவங்க தான் இருக்காங்க. செகண்ட் 4 பிளேசஸ், அதாவது 5, 6, 7, 8 இந்த பிளேசஸில் இருக்கிறவங்க வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட வெர்சட்டாலிட்டி அண்ட் அவார்ட் வின்னிங் பேசிஸில், அதாவது ஒரு நல்லா விதவிதமாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க இல்லையா, கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணி அந்த பேசிஸ்லையும் அவங்க அவார்ட் வின் பண்ணியிருப்பாங்க நிறையா. அந்த பேசிஸ்லையும் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 9th and 10th பிளேசஸ் வந்து என்ன பேசிஸில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கரண்ட்டாக ட்ரெண்டில் வந்து பாப்புலராக இருக்கிறவங்க. ஸோ இந்த பேசிஸில் வந்து 9th and 10th பிளேசஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். டென்த் பிளேஸில் இருக்கிறது விஜய் சேதுபதி அவர்கள் தான். இவர் என்ன பேசிஸில் வந்து 10th பிளேஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியா ஆக்டர்னு சொல்லலாம். இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து விக்ரமில் சரி, இன்னும் நிறைய ஜவான், இந்த மாதிரி நிறைய படத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் 10th பிளேஸில், அதாவது டாப் 10ல் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் இருக்கிறது 10th பிளேஸ். 9th பிளேஸில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள். இவர் ஃபேமிலி ஓரியன்டாக நிறைய படம் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. இவர் நடிக்கிற படங்கள் வந்து ஃபேமிலி பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரிலேட் ஆகுது. இப்போ அவர் நடித்த அந்த அமரன், மதராசி இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வந்து ரீசெண்டாக அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, இன்னும் அவர் கொஞ்சம் வேர்சடைலாக ஆக்ட் பண்ணுற மாதிரி அவரை காமிக்குது. ஸோ அதனால் 9th பிளேஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 8th பிளேஸில் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் அவர்கள். அவர் வந்து அவரோட கேரக்டரை வந்து இன்னும் சூப்பராக, இப்போ புதுசாக வர நியூ கமர்ஸோட நல்ல காம்படிஷனோட சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த பேசிஸில் அவருக்கு வந்து 8th பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அவர் நடித்த ஜெயிலர் படம் தான் அதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். 7th பிளேஸில் வந்து கமலஹாசன் அவர்கள். இவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், சூப்பராக நடிக்கிறவர். ஸோ ரீசெண்டாக அவருக்கு வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்னு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம், அதுக்கப்புறம் தக் லைஃப், அந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து இந்த தடவை 7th பிளேஸ் கொடுத்துருக்காங்க. 6th பிளேஸ் வந்து கார்த்தி அவர்களுக்கு. இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மர். இவர் ரீசெண்டாக நடித்த அந்த பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், தென் மெய்யழகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படம் அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு வரதுனால அவருக்கு வந்து இந்த 6th பிளேஸை கொடுத்துருக்காங்க. 5th பிளேஸ் வந்து தனுஷ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், இவர் 25ல் வந்து நேஷ்னல் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஹாலிவுட்லேயும் இப்போ நிறைய ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி பாலிவுட்லேயும் பண்ணிகிட்ருக்காரு. கோலிவுட்லேயுமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிறைய படம் நடிச்சிட்ருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து ஹாலிவுட்டில் அந்த கிரே மேன் நடிச்சிருக்காரு இல்லைங்களா. ஸோ அது மாதிரியே தமிழையும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நிறைய ஹிட்ஸ் அவர் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. கேப்டன் மில்லராக இருந்தாலும் சரி, இட்லி கடை, அந்த மாதிரி நிறைய படங்களில் அவர் இன்னுமே அவரோட வெர்சட்டாலிட்டி வந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அந்த பேஸில் தான் வந்து அவருக்கு வந்து இந்த 5th பொசிஷனை கொடுத்துருக்காங்க. 4th பிளேஸ் வந்து விக்ரம் அவர்களுக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், வெர்சட்டாலிட்டினாலே டிக்ஷனரியில் பார்த்தா அது விக்ரம் அவர்களாக தான் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மர் இவர் வந்து பொன்னியின் செல்வன் ஒரு படம் நடிச்சிருந்தார், மகான் நடிச்சிருந்தார், இன்னும் நிறைய படங்கள் வந்து இந்த தடவை அவர் நடிச்சிருந்தார். அந்த ஒரு ரீசனுக்காக, அவரோட டிஃப்ரெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவருக்கு 4th பிளேஸ் இந்த தடவை கிடச்சிருக்கு. 3rd பிளேஸ் வந்து சூர்யா அவர்களுக்கு. இவர் எப்போவுமே வந்து கிரிட்டிக்கலான கேரக்டர் வந்து எடுப்பார். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற கேரக்டர் தான் வந்து சூஸ் பண்ணி ஹீரோவாக ப்ளே பண்ணுவார். இப்போது நீங்கள் பார்த்த சூரரை போற்றுவா இருக்கட்டும், இல்லைனா ஜெய்பீமா இருக்கட்டும், இல்லை இப்போது ரீசெண்டாக வந்த ரெட்ரோவாக இருக்கட்டும், அவர் ப்ளே பண்ணுற கேரக்டர் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி பண்ணுவார். ஸோ அந்த பேசிஸில் வந்து அவருக்கு 3rd பிளேஸ் கொடுத்துருக்காங்க. 2nd பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா தலா அஜித் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது, இவர் ரொம்ப மாஸான ஹீரோ, நிறைய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிற ஒரு ஹீரோ. இவர் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸும் இவர் கொடுத்துருக்காரு. விடாமுயற்சியாக இருக்கட்டும், இல்லை குட் பேட் அக்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் இவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பேசிஸில் இவருக்கு 2nd பிளேஸ் கொடுத்துருக்காங்க.
ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. மேஜர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்துருக்க ஒரு ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். 90s இருந்த கிட்ஸுக்கும் சரி, 2K கிட்ஸுக்கும் சரி, இப்போ இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் சரி, இவர்களோட படம்னாலே குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பேசிஸில் தான் வந்து இவருக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக வந்து பிளாக் பஸ்டர் கொடுத்த ஹீரோஸ் அப்படின்ற பேசிஸில் இவருக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஹாய் காய்ஸ், உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, இந்த ஹீரோ ஃபஸ்ட்டில் இருக்கணும், இந்த ஹீரோ செகண்டில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஐடியாவை கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.